சிஎஸ்கே அணியில் நடக்கும் அதிரடி மாற்றங்கள். இன்னும் ஐபிஎல் வந்து 2 போட்டிகள் மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு இருக்குது. ஸோ அந்த 2 போட்டிகளில் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே பிளேயிங் லெவலில் போட்டு ஆட வைக்க போகிறாங்க. ஸோ அதில் முக்கியமான அதிரடி ஹிட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் வரைக்குமே சான்ஸ் கொடுக்காம இருக்காங்க. சடனாக வந்து ஐபிஎல் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணதுனால அடுத்து திருப்பி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான தேதிகள் வந்து கூடி விரைவில் அறிவிக்குவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் ஷெடியூல் அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கிறதுனால ஸோ என்னைக்கு கன்ஃபார்ம் டேட் அப்படின்றது இன்னும் வந்து அறிவிக்காமல் இருக்காங்க. மேபி இந்த வாரத்தில் வியாழன் வெளியில் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான ஷெடியூல் எல்லாத்தையுமே போட்டு வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வீரர்கள் யாருமே வந்து மற்ற எந்த டீம்லேயும் வந்து ஆட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஐபிஎல் நிறுத்தினதுனால எல்லாருமே அவங்கவுங்க கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. கண்ட்ரிக்கு போனதுனால உடனடியாக வந்து திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதுனால ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வந்து எல்லா டீமுமே சிக்கியிருக்காங்க. அது முக்கியமாக வந்து எந்தெந்த டீமுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபைக்கு போகிற முக்கியமான டீமுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்க போகுது. ஸோ எலிமினேட் ஆகிறவங்க வந்து இருக்கிற பிளேயரை வச்சு ஆடிட்டு இந்த சீசனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உள்ளே இருக்கிற டீமுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மைனஸான விஷயங்கள் வந்து எல்லாருமே வெளியே போனது தான். அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்பிட்டாங்க. முக்கியமான அதிரடி ஹிட்டர் எல்லாமே போயிட்டாங்க. டெவில் பிரேவிஸும் போயிட்டார். ஸோ ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஊருக்கு திரும்பிட்டாங்க. ஸோ அதனால் சிஎஸ்கேல இப்போது அந்த பிளேயிங் லெவலில் யாரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் நம்ம தல தோனி அவர்கள் இருக்கார். பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியே இருக்காங்க. தீபக் குடாரா இருக்கார், ராகுல் திரிபாத்தி இருக்கார், விஜய் சங்கர் இருக்கார், அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோசே இருக்கார். ஸோ இன்னும் நம்ம நாகர்கோட்டி இருக்கார், ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார். முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே இருக்காங்க. பட் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே ஃபாரின் பிளேயரில் வந்து அந்த 4 பேர் ஆப்ஷன் வந்து இருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால சிஎஸ்கே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே அணியில் அந்த மிடில் ஆர்டரில் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது. டெவில் பிரேவ்ஸ் வர வெளியே போயிட்டார். ஸோ அவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதுனால அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் எந்த பிளேயரை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்டான பிளேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோசே. ஒரு அற்புதமான பிளேயருங்க. செம்ம இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர். நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஹேண்ட் பவர் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் செம்மையாக பண்ணுவார். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலருங்க, செம்மையாக போடுறாருங்க. டொமஸ்டிக்லாம் அவ்வளோ அற்புதமாக வந்து பவுலிங் போட்டிருக்காரு ரஞ்சி ட்ரோஃபியெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து உள்ளே கொண்டு வரல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வனிஷ் பேடியும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசி நிமிஷத்தில் அவருக்கு இன்ஜுரி காரணமாக அந்த வாய்ப்பு வந்து கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இன்ஜுரி காரணமாக. ஸோ அதனால தான் வந்து ஊர்வில் பட்டியலே வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிச்சாங்க. இப்போ வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு. வந்த உடனே அவருடைய இன்டென்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அவர் தான் வந்து சிஎஸ்கேனிக்கு அடுத்து முக்கியமான துருப்புச்சீட்டாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதை தல தோனி அவர்களும் கிளியராக வந்து சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் வந்து எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பிங்கும் செம்மையாக பண்ணுறாரு, பேட்டிங்கும் செம்மையாக பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரு தரமான பிளேயரை சிஎஸ்கேனி பிக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோசியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டி கேபிலிட்டி வந்து அந்த மிடில் ஆர்டர்லையும் சரி அந்த கடைசி ஃபினிஷிங் ஓவர்லையும் சரி நல்ல ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு திறமை வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகன்றதுனால அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அவரை வந்து களமிறக்குவதற்கு கண்டிப்பாக தல தோனி அவர்கள் பிளான் போட்டு வச்சிருப்பார். அவருடைய மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சிஎஸ்கே கேம்பில் தான் இருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயிங் லெவனை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஸோ இந்த சீசனில் சான்ஸ் கொடுக்காத ஒரு சில வீரர்கள் எல்லாரையுமே அந்த போட்டியில் நம்ம பிளேயிங் லெவனை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் பர்டிகுலர்லி ராமகிருஷ்ண கோசியை வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து கம்பல்சரி வந்து அந்த பிளேயிங் லெவன் யூஸ் பண்ண போகிறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்ரேயஸ் கோபாலை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை வந்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனில் வந்து சான்சஸ் வந்து இளம் வீரர்களுக்கும் சரி வெளியே இருக்கிற புது வீரர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுறாங்க. ஸோ ராமகிருஷ்ண கோசியை வந்து உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவன் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஸோ அந்த அவருடைய ஹிட்டிங் 6 எபிலிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஸோ அதனால் தல தோனி அவர்கள் கண்டிப்பாக யோசிப்பார். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்துடும். அடுத்த சீசன் 2026 ஒரு அற்புதமான ஒரு தொடக்கத்தை சிஎஸ்கே கொடுக்கறதுக்கு ஒரு தரமான பிளேயிங் லெவனை வந்து இப்போ செட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவன் ஸ்ட்ராங்காக 2026 இருக்கும். வந்த உடனே எல்லாருமே அடிச்சு
அடித்து நவுத்திட்டு டாப்புக்கு போகிறது தான் அடுத்த சீசனில் சிஎஸ்கே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கேவில் முக்கியமான பிளேயரை வந்து களமிறக்க போகிறாங்க. நம்ம ராமகிருஷ்ணா கோஷா வந்து உள்ளே இறக்க போகிறாங்க. ஸோ அவர் உள்ளே இறவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 2026 சிஎஸ்கே உடைய இன்டென்ட் வேறு மாதிரி இருக்குங்க. இப்போயே பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ மினி ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இளம் வீரர்களை எல்லாரையுமே தட்டி தூக்கி ஒரு தரமான பிளேயிங் லெவன் வந்து சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2025 சீசன் நாம் எதிர்பார்த்த ஒரு சீசனாக அமையல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஸோ இப்போது ஒரு நல்ல ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணிவிட்டு அடுத்த சீசனுக்கு போகிறது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து எந்தெந்த பிளேயர் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே பிளேயிங் லெவலிருந்தும் சரி அந்த ஸ்குவாடில் இருந்துமே தூக்கிட்டு இன்னும் வந்து நமக்கு தேவையான வீரர்களை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிளேயிங் லெவல் செட் பண்ணியாச்சு. பட் அவங்களுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால இளம் வீரர்களை நோக்கி நம்ம போகலான்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து வெளியே வந்தார் அப்படின்னா ரிஷப் பண்ட் அவர்களை டார்கெட் பண்ணி அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரோலுக்கு அந்த மிடில் ஆர்டரில் வந்து அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு வந்து அவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தலை தோனி அவர்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு ரிஷப் பண்ட் அவர்களா இல்லை ஊர்வில் பட்டேலா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஊர்வில் பட்டேல் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். அவர்கிட்ட இருக்கிற திறமை கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது. ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. அதே மாதிரி சிஎஸ்கே உடைய நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல குவாலிட்டியான டீம் வந்து களமிறக்க போகிறாங்க. அடுத்த 2 போட்டிகளில் சிஎஸ்கே உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.